ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. முதலமைச்சர் பணியில் மும்முரமாக இறங்கி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்று 5 முக்கிய கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். அதை பிரதானப்படுத்தி தான் இன்றைய விவாதமும் இருக்க போகிறது. முக்கியமான சில திட்டங்கள், மகளிருக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கக்கூடிய திட்டம், அதே போல மகப்பேறு கால உதவித்தொகையை அதிகரிக்கக்கூடிய திட்டம், வேலைவாய்ப்பற்றவர்களுக்கு உதவித்தொகையை இரட்டிப்பாக்கி இருப்பது, மீனவர்களுக்காக வீடு கட்டக்கூடிய விஷயம், முக்கியமாக பூரண மதுவிலக்கை நோக்கி அடுத்தபடியாக இன்னொரு 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகின்றன என்ற ஒரு விஷயம் என்று 5 முக்கிய அறிவிப்புகளை இன்று முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இந்த 5 முக்கிய அறிவிப்புகள் நலத்திட்டங்களாக ஒரு புறம் பார்க்கப்பட்டாலும், இன்னொரு புறம் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை சரிபடுத்தக்கூடியதற்கான ஒரு முயற்சியா என்ற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இதனிடையே சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள், அதையொட்டி நிறைவேறிய அந்த நம்பிக்கை தீர்மானமே செல்லாது என்ற அடிப்படையில் திமுக சார்பில் நீதிமன்றத்தில் நாளை வழக்கும் தொடரப்பட இருக்கிறது. சோ இந்த நம்பிக்கை தீர்மானம் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், அதை அடுத்து அரசாங்கம் எடுத்து வந்திருக்கக்கூடிய நடவடிக்கை, இப்படி பல்வேறு விஷயங்களை இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுல முக்கியமான தலைப்பாக எதிர்வந்து கொண்டிருக்கக்கூடிய சவால்களை சமாளிப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதுதான் பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. இன்றைய விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் தமிழக அரசாங்கத்தின் அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல திராவிட இயக்க தமிழர் பேரவையை சேர்ந்த திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஞானி அவர்கள் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நான் அமைச்சர் OS மணியன் அவர்கள்ட்ட தான் இந்த நிகழ்ச்சியை துவங்கணும்னு நினைக்கிறேன். 5 முக்கிய கோப்புகள்ல ஒரே நாள்ல அடுத்தடுத்து முதலமைச்சர் கையெழுத்திடுகிறார், பல நலத்திட்டங்களை அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக எழக்கூடிய விமர்சன பார்வையா என்ன இருக்கிறது அப்படின்னா, மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையின்மையும் அதிருப்தியும் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறதோ, அதை எதிர்கொள்வதற்காக ஈடுகட்டுவதற்காக இந்த 5 திட்டங்கள் உடனடியாக அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்வை எழுகிறது. உங்களுடைய கருத்து? எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொது தேர்தலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் சென்னை பல்கலைக்கழக மண்டபத்தில் பொறுப்பேற்று நேராக கோட்டைக்கு போய் அன்றைக்கும் அம்மா அவர்கள் 5 கோப்புகளில் கையெழுத்திட்டார்கள். 5 திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினார்கள். அதையே இன்றைக்கு நாங்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இல்லாத இந்த நேரத்தில் அம்மா அவர்களுடைய பாதையில், அந்த வழியில், அந்த வழிகாட்டுதலோடு புதிதாக இப்பொழுது தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட, நாங்கள் இன்னும் புதுசாக இப்போ யாரையும் போய் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லலை, அந்த கோணம் என்பது தவறு. தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 5 கோப்புகளில் கையெழுத்திட்டார்கள். மீதம் இருக்கிற பட்டியலில் முக்கியமானதாக எடுத்து அதிலே 5 திட்டங்களை நாங்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறோம். அவ்வளவுதான். அதாவது நீங்கள் சொல்றீங்க, இது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திட்டங்களுடைய ஒரு நீட்சி, ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதோடைய ஒரு நீட்சி தான் அப்படிங்கிற ஒரு பார்வையில பார்க்கணும்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு உடனடியாக பொறுப்பேற்றவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் இந்த மாதிரி அதிரடியா ஒரு 5 கோப்புகள்ல கையெழுத்திடுறதையோ மற்ற விஷயங்களையோ நம்ம பார்க்க முடியலையே. அவர்களுடைய பணியை தொடர்ந்து டெக்னிக்கலா அடுத்தது அவர் வந்தது அவர் தான். ஆனா அவர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதை பார்க்க முடியல. அப்போ இப்போ இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லும்போது அதிருப்தியை ஈடுகட்டுறதுக்காக அப்படின்னு ஒரு அந்த டைமிங் இஸ் பீயிங் க்வெஸ்சன். அதெல்லாம் தவறு. அவர் பொறுப்பேற்ற போது எங்களுடைய அம்மா அவர்கள் மறைந்திருந்தார்கள். அந்த துக்க நாள் கடந்து கொண்டிருந்தது. அந்த துக்க நாட்கள் கடந்து முடிகிற போது அடுத்தடுத்து புயல், ஜல்லிக்கட்டு, இது போன்ற பிரச்சனைகள், வறட்சி, இது போன்ற பிரச்சனைகள் தொடர ஆரம்பித்து விட்டது. அதனால் அந்த தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் எங்களுக்கு இந்த புதிய திட்டங்களை செய்வதற்கான ஒரு நிலை இல்லை. 2வது, அவர் அந்த சூழ்நிலை காரணமாக தவிர்க்கப்பட்டது. இப்பொழுது புதிதாகவே நேரம் வந்திருக்கு, சமயம் வந்திருக்கு. ஆமா, அதனால நாங்க இப்ப செய்யறோம். அவ்வளவுதான் வழிய. இது ஒண்ணு யாரையும் ஏதோ காரணத்துக்காகன்னு கிடையாது. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை,
மக்களுக்கு செய்ய வேண்டிய உங்களுடைய ரொட்டீன் வர்க்கா தான் நீங்க செய்றீங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை நிறைவேற்றுறீங்க அப்படின்ற சொல்றீங்க. நான் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள்ட்ட இதான் எடுத்துட்டு போக விரும்புறேன். மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கு, அதை மாற்றுவதற்காக அரசாங்கம் இதை செய்கிறது அப்படின்ற விமர்சனம் இருந்தாலும் அது சரின்னே ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டாலுமே கூட இந்த 5 திட்டங்கள் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களாகத்தானே வந்திருக்கிறது. ஏன் வரவேற்க கூடாது? வரவேற்கிறேன். அதாவது நல்ல திட்டங்களை எந்த அரசு அறிவித்தாலும் அதை வரவேற்பதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அதில் அடிப்படையான சில கேள்விகள் என்ன என்றால், தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆளுநரினுடைய உரையில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் இந்த ஆண்டு திட்டத்தை பற்றிய ஆளுநர் உரையில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? இரண்டாவது, இந்த அமைச்சரவை இன்னமும் என்னதான் நம்பிக்கை வாக்குகளை பெற்றுவிட்டதாக சொன்னாலும் அதுவே உயர்நீதிமன்றத்திலே தான் நாளைக்கு அது விசாரணைக்கு வருகிறது. இந்த அமைச்சரவையே நிலையானது தானா என்கிற கேள்வி மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறது. அடிப்படையாக எதிர்க்கட்சிகளே இல்லாமல் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பு செல்லுமா? ஒரே தீர்மானத்தை 6 மாதங்களுக்கு இடையில் மறுபடியும் முன்மொழியக்கூடாது என்கிற போது இரண்டாவது முறை முன்மொழிந்தது சரிதானா? ஒரு சட்டமன்றத்தை முடித்து வைப்பது வேறு, ஒத்தி வைப்பது வேறு. அட்ஜர்னிங் என்பதில் மறுபடியும் முன்மொழிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் அப்படி முன்மொழிந்திருக்கிற காரணத்தால் அது செல்லுமா என்பன போன்ற பல வினாக்கள் இருக்கின்றன. இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய காலத்திலேயே பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன, எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன? Of course, அத நம்ம அடுத்த கட்டத்துல எழுப்ப வேண்டிய கேள்வி. அந்த அடிப்படையில், அந்த வரலாற்று சிந்தனையின் அடிப்படையில் இவர்கள் அறிவிப்பை முழுமையாக நம்ப முடியவில்லை. நல்ல திட்டங்களை நான் எப்போதும் வரவேற்கிறேன். அதுல எதிர்க்கட்சிகள் இல்லாத வாக்கெடுப்பு அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டீங்க. அந்த வாக்கெடுப்பு சார்ந்து நீதிமன்றத்துல நாளைக்கு வழக்கு தொடரவிருக்கிறார்கள் திமுக. அது வந்து ஆளுநர்கிட்டயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. அது அடுத்த கட்டத்துல அந்த வழக்கு ப்ரொசீட் ஆகும். அதுதான் இன்னும் உறுதியாக 122 உறுப்பினர்களை ஆதரவை பெற்ற ஒரு அரசாங்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிட முடியுமா? இன்னைக்கு 122 எம்எல்ஏக்கள் அவர்கள் ஆதரிக்கிறாங்க. 122 என்கிற வாக்கெடுப்பில் தானே இப்ப சிக்கலே வருது. அந்த 122 பேர் எதிர்க்கட்சிகள் இருந்து எதிர்த்து வாக்களித்திருந்தாலுமே கூட இந்த 122 அவங்களுக்கு ஏன்னா 108 தான் எதிர்க்கட்சிகள் இருந்திருக்கு. ரகசிய வாக்கெடுப்பில் 122 இருந்திருக்குமா என்று ஒரு கேள்வி இருக்கு. ரகசிய வாக்கெடுப்பாக இருந்திருந்தால் அது 122ஆகவே இருந்திருக்குமா? ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் போர் நினைவகம் வார் மெமோரியல்லையே நிறுத்தி மகிழுந்துகள் நிறுத்தப்பட்டு நடக்கிறார்கள். ஆனால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வளாகம் வரைக்கும் உள்ளே வருகிறார்கள். எனவே இந்த வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு நியாயத்தோடு அந்த சட்டமன்றம் நடைபெறவில்லை என்பதுதான். நம்ம சட்டமன்றங்கள் சார்ந்த அடுத்தடுத்த கட்டங்களையும் விவாதிப்போம். நான் திரு ஞானி அவர்களோட முதற்கட்ட பார்வையை பெற விரும்புகிறேன். இந்த இன்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 திட்டங்கள் சார்ந்து 2 வேறு பார்வைகள் வந்ததை பார்த்தோம். இது அரசாங்கத்துடைய அந்த ஒரு ஃபேஸ் லிஃப்டாக, ஒரு அதிருப்தியை தணிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்குமே ஆனால் அது பலனளிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது மக்களிடையே ஒரு வரவேற்பை பெறும்னு நினைக்கிறீங்களா? இந்த 5 திட்டங்களை இன்று அவர்கள் அறிவித்திருக்கக்கூடியது எந்த நல திட்டத்தை கொடுத்தாலும் மக்கள் ஒன்று அது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனநிலையில் இல்லை. இதை காலம் காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த நல திட்டம் வந்தாலும் மக்கள் சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளத்தான் செய்வார்கள். அதுதான் மக்களுடைய இயல்பு. அதை அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் கடந்த காலத்தை பார்க்கிற போது அவர்கள் எப்போதுமே அவருடைய ஊழல் ஆட்சியை மறைப்பதற்கு இந்த நலத்திட்டங்களை எப்போதும் ஒரு கேடயமாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து இது நடந்து வருகிறது. இப்போது தொடர்ந்து அதே கேடயத்தை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். ரைட். அப்போ இது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்ற பார்வை பொதுவா பேசப்படுகிறது. அந்த அதிருப்தியை இது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கறது தான் பார்க்க முடியுதா? இல்ல அதையும் மீறி மக்கள் கிட்ட ஒரு கோவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி, மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் என்பது மிக குறிப்பாக அதிமுகவுடைய ஆதரவு சக்திகளாக இருக்கக்கூடிய மக்களிடம் கூட இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது அந்த கட்சியும் அந்த ஆட்சியும் சசிகலா குடும்பத்தின் பிடியில் இருப்பதை நினைத்தால் மக்களுடைய அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்திக்கு இது எந்த விதத்திலும் பயன்பட போவதில்லை. இதுக்கு சற்று காலம் திசை திருப்புவதற்கு பயன்படலாம். ஆனால் அதற்கு மேல் ஒரு தேர்தல் என்று வருகிற போது அந்த சசிகலா குடும்பத்துடைய பிடிக்கு எதிராக மக்களுடைய அதிருப்தி என்பது தொடர்ந்து நீடிக்கத்தான் செய்யும்.
ரைட். ஸோ அந்த பார்வை தொடர்ந்து மக்களிடையே நீடிக்கும் அப்படின்ற பார்வை நீங்க முன்வைக்கிறீங்க. இதுதான் நான் திரு முருகன் அவர்கள்ட்டையும் எடுத்துட்டு போக விரும்புறேன். நலத்திட்டங்களை அறிவிப்பது என்பது எந்த ஒரு நலத்திட்டத்தை கொடுத்தாலுமே மக்கள் நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள போறாங்க. ஆனால் அதுவுமே கூட முழுமையாக இந்த அதிருப்தியை போக்காது. ஏன்னா அவங்களோட அதிருப்திக்கான காரணம் வேறையா இருக்கிறது அப்படிங்கிறது திரு ஞானி அவர்களுடைய பார்வையா இருக்கிறது. அதே விஷயத்துல உங்களுடைய பார்வை? அதாவது த்ரூ அவுட் இந்தியா, இங்க மட்டும் இல்லை, இந்த பிராக்டிஸ் வந்தாச்சு. எப்படின்னா மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை வழங்குவது, அது இலவசங்களாக இருக்கட்டும், பெண்கள் வசதி இல்லாதவர்களுக்கு மோட்டர் சைக்கிள்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லி நம்ம அதை பழக்கிட்டோம். பழக்கின பிறகு போட்டி போட்டு நான் ஜெயிச்சா இவ்வளவு தருவேன், நீ ஜெயிச்சா இவ்வளோ தருவாங்க, செட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் இந்தியா. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு ரிடண்டன்ட் கொஸ்டின்னு சொல்லலாம். எப்படின்னா, ஓகே, புதுசாக முதல்வர் பதவிக்கு வந்தவுடன் இதற்கு முன்னால் இருந்த முதல்வர் தேர்தலில் அறிவித்த விஷயங்களை ஒன்றொன்றாக செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இப்போ அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்திங்கன்னா, அம்மா சமாதியில் போய் கும்பிட்டோங்க, அவங்க ரூமில் இது பண்ணாங்க. அப்புறம் இது ஒரு பழக்கமாகி போனதுனால அம்மா சொன்னதை செய்வதே, முதலில் நான் கையெழுத்து போடுவது என் கடமைன்னு அவன் நினைக்கிறதெல்லாம் ரொட்டீனாக தெரியுது எனக்கு. நான் அதை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படவே இல்லை. ஒன்று. அப்புறம் மக்களுக்கு அதிருப்தி இருக்குங்கிறது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சம். ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணட்டும், மக்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த எலெக்ஷனில் தோக்கடிக்கட்டும். இந்த 2 தான் நம்ம ஒத்துக்கொள்ளப்பட்ட ஜனநாயக நடைமுறை. அதை எதிர்க்கட்சிகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அதிருப்தி, பேசுங்க மேடையில். இவங்க எங்களை பற்றி அப்படிலாம் அதிருப்தி கிடையாது, நீங்கள் சும்மா சொல்லுங்க, இவங்க பேசட்டும். இதெல்லாம் ஒரே பயணம் பண்ணி இன்றைய அறிவிப்புகள் அந்த மனநிலையை மாற்றுமா, அப்படி அதுக்கான சாத்தியக்கூறுகள் பார்க்கணும் என்று ஆளுங்கட்சி நினைக்கிறது. மாற்றாத அளவுக்கு நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி நினைக்கும். இது இவங்க ஆளுங்கட்சியாக இருந்து அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதுதான் நடக்கும். உத்தரப்பிரதேசில் அதான் நடந்துகிட்டு இருக்கு, பெங்காலில் அதான் நடந்துகிட்டு இருக்கு, பக்கத்து ஊர் கேரளாவில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் எனக்கு ஆச்சரியப்படுற மாதிரி விஷயமே இல்லை. கேட்டால் அது டிபேட்டபிள் இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். ரைட். இது ஒரு ரொட்டீனான ஒரு காரியமாக தான் இருக்குது அப்படிங்கிறது திரு முருகன் ஐஎஸ் அவர்களுடைய பார்வையா இருக்கிறது. அமைச்சர் திரு மணியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். 5 அறிவிப்புகள் இன்னைக்கு வெளியா இருக்கு. அதுல 2 அறிவிப்புகள் நான் இடைவெளிக்கு முன்பு சொன்னது போல பெண்களுக்கான அறிவிப்புகளா பார்க்கப்படுது. ஒன்று அவர்களுடைய மகப்பேறு கால உதவி திட்டம், இன்னொன்று 2 சக்கர வாகனங்களுக்கான மானியம் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அமைச்சருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எல்லாரையும் விட நந்தினி வழக்கு எவ்வளவு பேசப்பட்டது, ஹாசினியோட வழக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நேற்று ரித்திகான்ற ஒரு 3 வயது குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இன்னைக்கு ஒரு நடிகைக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைன்னு சொல்லி அத்தனை ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியும் ஒரு பக்கம் எழுந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும் போது, நம்ம சுவாதி கொலையில தொடங்கி பல விஷயங்கள்ல தொடர்ந்து பேசிட்டு வரோம். சிசிடிவி கேமராவுடைய முக்கியத்துவம், பெண்களுக்கான பாதுகாப்போட முக்கியத்துவம். அப்போ அதுக்கான ஆழமான பிரச்சனைகளுக்கான தீர்வை பெண்களுக்கு தற்போது கொடுப்பது சரியா இருந்திருக்குமா, இல்ல இந்த மாதிரியான ஒரு பாப்புலிஸ்ட்னு அடையாளப்படுத்தக்கூடிய மெஷர்ஸ் இப்போ சரியா இருந்திருக்குமா அப்படின்ற கேள்வி. உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்னால் என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள் இங்கே பேசி பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஒரு அரைவரியில் இங்கே சுமத்தி இருக்கிறார். அதை பற்றி சில செய்திகளை 1-2 நிமிடங்களில் முடிக்கிறேன். அதாவது மக்கள் அதிருப்தியாக இருக்கிறார் என்று சொன்னார். அது என்னுடைய பதில். மக்களுடைய அதிருப்தியாக இருக்கிறார் என்பது அடுத்த தேர்தலில் பார்த்துக்கொள்வோம். ஒன்று. ஆளுநர் உரையில் இல்லை என்று சொன்னார். ஆளுநர் உரை என்பது ஒரு சின்ன உரை, அதுல எல்லாமே சொல்ல முடியாது. ஆளுநர் உரைங்கிறது தானே அரசாங்கத்துடைய ஒரு கொள்கை, அது ஒரு இலக்கணம், அது ஒரு இலக்கணம், அவ்வளவுதான். அது ஒரு இதிகாசம் அல்ல, ஒரு இலக்கணம், அவ்வளவுதான். அது மாதிரி எதிர்கட்சிகள் அவையில் இல்லைன்னு சொன்னாரு, நாங்க ஒன்றும் போக சொல்லல. எதிர்கட்சி வெளியேற்றப்பட்டார் அல்ல, வெளியில் போக வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவங்க பண்ணின அராஜகம் இந்த நாடறியும். நீங்க 1 மணிக்கு முன்னாடி உள்ளத சொல்லுங்க. அதாவது நீங்க பார்க்கணும். 1 மணிக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க நீங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் நாங்க ஆட்சி அமைப்பதற்கு அதிகாரம் வாய்ப்பு கொடுங்கள் என்று கவர்னரிடம் கேட்டாரா? இல்லை. நாங்கள் எதிர்த்து வாக்களிக்க போகிறோம் என்று சொன்னார். அவர் ஆட்சேபனை இல்லை. அவர் எதிர்த்து வாக்களிப்பதற்கு ஆட்சேபனை இல்லை. எதிர்த்து வாக்களிக்க வேண்டியதானே. அதை விடுத்துவிட்டு யாரெல்லாம் பேச வேண்டுமோ, எவருக்கெல்லாம் வாய்ப்பு வேண்டுமோ, இவருக்கு வாய்ப்பு கொடுங்கள், அவருக்கு வாய்ப்பு கொடுங்கள், அவரே அனுமதிங்கள் என்றெல்லாம் சிபாரிசு செய்கிறார்கள். அதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறார் சபாநாயகர். முழுமையாக எல்லோரும் பேசி முடிக்கிறார்கள். 2 மணி நேரம் அவை நடக்கிறது. அதற்கு பின்னால் வாக்கெடுப்பு என்று வருகிற போது அத்துணை பேரும் ஓடி வந்து, 1 நிமிடம் கூட டைம் கொடுக்காமல் ஓடி வந்து, இவர் நம்முடைய
முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை வாசிக்கிற போது கூட அந்த குழப்பத்தில், அந்த ஏற்பட்ட கலவரத்தில், அந்த ஏற்பட்ட ஒளி சத்தத்தில் அப்போதான் வாசிச்சார். அது 2 முறை வாசிக்கப்பட்டது என்பது சொன்னது தவறு. ஒரே முறைதான் வாசித்திருக்கிறார். யார் சொன்னதே நாங்க நேரா பார்த்திருக்கிறோம். ஏதோ சொல்றது வெளியே சொல்றதெல்லாம் பேசக்கூடாது, ஒண்ணுதான் சொல்லிருக்காரு. அது மாதிரி அவங்க பண்ணக்கூடிய கலவரம், சபாநாயகர் ஒரு கை இல்லாதவர், ஒரு ஹேண்டிகேப்டு பர்சன், அவரை போய் எந்த அளவுக்கு இழுக்கலாம், எந்த அளவுக்கு அடிக்கலாம், எப்படி சட்டை பிடிச்சி கிழிக்கலாம், நாற்காலியை பிடிச்சி உடைக்கலாம். அங்கே உட்கார்ந்து பணியாற்றவர்கள் அரசு பணியாளர்கள், ஒரு அசம்பிளி செக்ரட்டரி, மற்ற உதவியாளர்கள், அவர்கள் நாற்காலியை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் காவடி மாதிரி காட்டினாங்களா இல்லையா, மேஜையை தூக்கிட்டு போய் எட்டி போட்டாங்களா இல்லையா, தள்ளி விட்டாங்களா இல்லையா, என்ன பாதுகாப்பு? நீங்க வெளியில பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே அரசியல் ஊழலுக்கு திமுக பாதுகாப்பு கொடுக்கலையே, எப்படி இது நியாயம்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அம்மாவுடைய தேர்தல் அறிக்கையில 100% நிறைவேற்றப்பட்டது. போன தேர்தல் சந்திக்கிற போது அந்த 2005 ஆண்டு காலத்தில் எல்லா விதமான தேர்தல் அறிக்கையும் 100% நிறைவேற்றிட்டு தான் தேர்தலை சந்திக்க வந்தாங்க. அதனாலதான் 2வது தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க மக்கள். 100% பண்ணிருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய விஷயம். அதாவதுமா 110 விதிகளில் அறிவிக்கப்பட்டவை பெண்டிங் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட 100% பணிகள் நிறைவேற்றி விட்டுத்தான் மறு தேர்தல் வந்திருக்கிறார்கள். இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. ரேஷன் கார்டுல தயாராக இருக்கிறேன் மாத்தப்படும்னு தேர்தல் அறிக்கையில சொன்னதா? அம்மா இடையில இதுக்கு மத்திய அரசுல இது கொண்டு வந்தாங்க, என்னது இந்த ஆதார் அட்டை. அந்த ஆதார எண்ணை இதுல இணைக்க வேண்டும். ஆதார் எண்ணை முழுமை பெறல, முழுமை பெற்று இப்பதான் வந்திருக்கு, இப்ப ரெடியா இருக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி 2ஆம் தேதி தயாரா இருக்கு. நிர்வாக காரணங்கள் இருக்கலாம், 100%ங்கறத மட்டும் தான் நான் கண்டெஸ்ட் பண்றேன். 100% தயாராக கொடுத்துட்டு தான் வந்தாங்க. ரகசிய வாக்கெடுப்பு வேணும்னு சொன்னார். எந்த நாட்டில், இந்தியாவில் எங்க இருக்கு ரகசிய வாக்கெடுப்பு? பார்லிமெண்ட்லயே ஓபன் வாக்கெடுப்பு தான், ரகசிய வாக்கெடுப்பு என்பது கிடையாது. பெரிய போர்டு வச்சு பல்பு போட்டு மேஜையில் நம்பர் இருக்கும், லைட் இருக்கும், பட்டன் இருக்கும், பச்சை பட்டன், சிவப்பு பட்டன், வெள்ளை பட்டன், மஞ்சள் பட்டன். வெள்ளை பட்டன் ரெடி டு ஸ்டார்ட், பச்சை பட்டன் ஐஸ், ரெட் பட்டன் நோஸ், எல்லோ பட்டன். புரிஞ்சுட்டேன். கல்யாண் சிங் வழக்குல ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. உத்தரப்பிரதேசத்துல, தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ரகசிய வாக்கெடுப்பு எடுத்தது கிடையாது. நிச்சயமா இல்ல. கல்யாண் சிங் வழக்கு வர வரைக்கும் இந்தியாவுல எங்கேயுமே முன்னுதாரணம் இல்ல. அது ஒரு முன்னுதாரணம். ஒரு விஷயம், இப்ப கொறடாங்கிறவரு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறார். வாக்கெடுப்புல இன்னைக்கு முதலமைச்சருடைய வாக்கெடுப்புல ஆதரவு கடிதம், ஆதரவா நீங்க வாக்களிக்கணும்னு. அந்த ஆதரவா வாக்களிக்கணுங்கிறத பகிரங்க வாக்களிப்பு நடந்தாதான் கொறடா பார்க்க முடியும். இல்லன்னா எப்படி பார்ப்பாரு அவரு? எப்படி அவர் கேட்பாரு? அவரு எப்படி அவர் நம்ம கட்சியில் இருக்கிறார் இல்லன்னு தெரிஞ்ச முடியும் அவரு? ரைட். அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கருதி ஓபன் வாக்கெடுப்பு தான் சரியான விஷயம் அப்படிங்கிறது. இல்ல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அதாவது ஏன் உறுப்பினர்களை எல்லாம் நீங்க பரிசோதனை பண்ணீங்கன்னு கேட்டார் அண்ணன். என்ன தெரியுமா, இதுக்கு எனவே போன அசம்பிளியில என்ன பண்ணாங்க, நாற்காலியை பூரா அள்ளிட்டு வந்து, மேஜையெல்லாம் எடுத்துட்டு வந்து, மைக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து, வெளியில ஒரு மாதிரி சட்டமன்றத்தை அவங்க நடத்துறாங்க. அங்க ஒரு போட்டி சட்டமன்றத்தை நடத்துறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யற காரியமா அது? இல்ல, எதிர்க்கட்சி தலைவர்ங்கிறவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எப்படி எடுத்துறலாம் நீங்க? ஒரு அமைச்சர் சட்டமன்ற வளாகத்திற்குள்ள, இல்லமா சட்டமன்ற வளாகத்திற்குள்ள ஒரு உறுப்பினர் ஒரு பேனா எடுத்துட்டு வரலாம், அவரோட குறிப்பு எடுத்துக்கொள்ள, டைரி எடுத்துட்டு வரலாம், ஒரு பேக் எடுத்துட்டு வரலாம். நாற்காலி எடுத்து சொல்றாங்களா, மைக் எடுத்து வருவீங்களா, மேஜை எடுத்து வருவீங்களா, நீங்க ஆயுதம் எடுத்து வந்தீங்கன்னா யார் பொறுப்பு? நாளைக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? இல்ல, அதுதான் பாக்குறாங்க. உங்களுடைய குணம் தெரிஞ்சு உங்களுடைய நடவடிக்கை ஏற்கனவே தவறாக இருந்ததுனால நாங்க அதை பாக்குறோம். அதே மாதிரி அண்ணன் ஞானி அவர்கள் சொன்னார், இது ஊழல் ஆட்சின்னு சொன்னார். நான் கடுமையா கண்டிக்கிறேன் அவருடைய வார்த்தைகளை நான் கடுமையாக விமர்சிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சர்க்காரியாவில் விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்திருக்கிறது திமுக, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்திருக்கிறார் கருணாநிதி என்று அன்றைக்கே அவர்கள் சொன்னார்கள். இதை போய் அவர் சொல்றது தவறு. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர் எங்க அம்மாவுடைய வழக்கு எங்க நடந்திருக்கு இருக்கட்டும், யாராவது ஒரு தனி நபர் நான் அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்தேன் யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் 5 கோடி கொடுத்தேன், 10 கோடி கொடுத்தேன், 50 ரூபா கொடுத்தேன், 100 ரூபா கொடுத்தேன், யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரே ஒரு நபர் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே ஒரு நபர் குறிப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நபர் அதாவது வருமானத்திற்கு வரி கட்டல, அவ்வளவுதான். வரியையும் அம்மா கட்டிட்டாங்க, வழக்கு வந்த பிறகு அபராதத்தோட கட்டிட்டாங்க. இதே வழக்கு ஒரு பெண் அரசியலில் ஈடுபடக்கூடாது, இது ஆணாதிக்கம் மிக்க நாடு, அதனால் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள்.
இன்னைக்கு சொல்லுவீங்க சட்டப்படி வந்திருக்கிறது எப்படி பழிவாங்குறது சொல்லுவீங்க. நான் கேக்குறேன் கேள்விகளுக்கு நான் பதில் பெற்றுறேன் மத்தவங்க கிட்ட. வேற ஏதாவது உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதா நீங்க சொல்லலாம். மற்றவங்க கிட்ட நான் பதில் பெற்றுறேன். அவருடைய விமர்சனங்களுக்கு இருவருடைய பதிலும் பெற்றுட்டேன்னா நான் அடுத்த இஷ்யூஸ்க்குள்ள போக விரும்புறேன். சுருக்கமா திரு சுப வீரபாண்டி. இல்ல, இது வெளிப்படையாக தெரிந்த பல உண்மைகள் தான். அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட எல்லாரையும் சோதனை செய்வது, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்துவதென்றால் அதே வந்தாங்களா இல்லையா, மேஜ் எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா, ஒரே ஒரு மைக் எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா, வந்தாங்க இல்ல சொல்லுங்க. அதாவது நடத்துனாங்களா இல்லையா சொல்லுங்க. அதே விதி எல்லோருக்கும் பின்பற்றப்பட வேண்டும். ஆமா, அந்த அதான் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் உள்ள வந்து இறங்குறீங்க, நாங்க தொலைக்காட்சியில பாக்குறோம். நாங்க இதுக்கு முன்னாடி மேஜ நாற்காலி தூக்கிட்டு வரல, மைக் தூக்கிட்டு வரல, ஆயுதம் எடுத்துட்டு வரலையே. அதாவது நீங்க தான் ஆயுதம் எடுத்துட்டு வர்றீங்க. அதாவது ஆயுதம் எடுத்துட்டு வர்றவங்களை எப்படி விட முடியும்? தீவிரவாதின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி நாங்க பாத்துக்கிட்டு அமைச்சர் தீவிரவாதின்றது கடுமையான வார்த்தை பயன்படுத்த வேண்டாம். இல்ல நாட்டுல சொல்றேன். இல்ல புரிஞ்சுக்கிட்டேன். சட்டமன்றத்துக்கு சொல்லல. உங்க குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லிட்டோம். அவர் பதில் சொல்லுங்க. நீங்க எதிர்க்கட்சியினரை தீவிரவாதிகள் என்று சொல்லுவதே சட்டத்துக்கு புறம்பானது. அரசமைப்பு சட்டத்துக்கே அது ஒரு மாநில அமைச்சர் அப்படி பேசக்கூடாது. அது உடனடியா கண்டிக்கப்பட்டது. ஆயுதம் எடுத்துட்டு வர்றது, ஆயுதம் எடுத்துட்டு வர்றது அதெல்லாம் தீவிரவாதிகளுடைய செயல். என்ன ஆயுதம் போக வேண்டாம். அடுத்த விஷயத்தை சொல்றேன். அந்த வார்த்தையை தவிர்த்து சோதனை செய்யக்கூடாதுங்கற அதுக்கு சொல்றேன். அதுக்குள்ள நம்ம அதிகமா போறோம். இல்ல, ஆயுதம் எடுத்து கொண்டு வந்தார்கள் என்பதற்கு இதுவரைக்கும் ஏதாவது சான்று இருக்கா? வழக்கு போட்டிருக்கீங்களா? ஆயுதம் எடுத்துட்டு வந்த வழக்கு சட்டமன்றத்துக்குள்ள பேச நீங்க அனுமதிச்சிருங்க, அதுக்கப்புறம் சொல்லு. ஆயுதம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று ஏதாவது வழக்கு ஏதாவது தொடுத்திருக்கிறதா அரசாங்கம்? ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொல்ற செய்திகள் எல்லாமே 100% முன்னாள் முதலமைச்சர் ஆட்சியில் நிறைவேறி இருக்கிறதுங்கிறதுக்கு சும்மா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். திருமழிசையிலையும் மதுரை விமான நிலையத்துக்கு பக்கத்திலேயும் ஒரு துணை நகரங்கள் உருவாக்குவோம்னு நிதிநிலை அறிக்கையில சொல்லிட்டு எந்த மதுரை விமான நிலையத்துக்கு அருகில் துணை நகரத்தை உருவாக்குவோம்னாங்களோ அதே திடல்ல, வெட்ட வெடியாக இருக்கிற திடல்ல தான் தேர்தல் பிரச்சாரத்தையும் அந்த அம்மா நடத்தினாங்க. எதுவுமே நிறைவேற்றப்படாத ஒரு ஆட்சியாகத்தான் அது இருந்திருக்கிறது. பிறகு நான் என்ன நேரம் எடுத்துக்கலாம்னா நான் சொல்றேன். ஏன்னா அவங்க நிறைய குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்க. நான் இஷ்யூஸ்குள்ளேயும் போக விரும்புறேன். சுருக்கமா ரகசிய வாக்கெடுப்பு என்பது இதற்கு முன்னால் நீங்க சொன்ன மாதிரி கல்யாண் சிங் இதில் நடந்திருக்கிறது. அது என்ன இருக்கிறதுனா, அது அவை தலைவரினுடைய முழு உரிமைக்கு உட்பட்டது, தனி உரிமைக்கு உட்பட்டதுன்னு இருக்கு. அதை கோருவது என்ன பிழை? நீங்க எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்யலை, வெளியேற்றப்படுகிறார்கள். இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. வெளியேற்றி விட்டு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு செல்லுமா என்பதை நீதிமன்றம் சொல்ல வேண்டும். நான் மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இடைவேளைக்கு முன்பு எழுப்பிய பிரச்சனை தான். நீங்களும் குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய பதில்களையும் நீங்க சொல்லலாம். பட் இந்த 5 அறிவிப்புகளுமே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் பாப்புலிஸ்டா இருக்கிறதோ அப்படின்ற ஒரு பார்வை, மற்ற சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முன்ன எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் மீது அடுத்த கவனம் செல்ல வேண்டும் நினைக்கிறீங்களா? அப்படி எந்த பிரச்சனைகளை வந்து இந்த அரசாங்கத்தின் முன் இருக்கக்கூடிய சவாலா, அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா நீங்க எதை நினைக்கிறீங்க திரு ஞானி? பல அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக வறட்சி எடுத்துக்கொண்டோமானால் அதை பற்றி மிக அடிப்படையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. உடனடி நிவாரணம் தேவைப்படுகிறது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இவர்களை பொறுத்த மட்டும் நலத்திட்டங்கள் மூலமாக மக்களை சற்று ஆறுதல் படுத்திவிட முடியும் என்பது அவர்கள் தொடர்ந்து உத்தியாக இருக்கிறது. அதுதான் அவர்கள் மீண்டும் செய்கிறார்கள். உண்மையான சவால் என்ன என்று பார்த்தீர்களானால், இந்த அரசுக்கு 91 96 வரைக்கும் இந்த அதிமுக ஆட்சி நடத்தின போது சொத்து குவிப்பு வழக்கு ஏற்படுகிறது. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக அந்த ஆட்சியை நடத்திய ஜெயலலிதாவும் அவருக்கு துணையாக இருந்த சசிகலாவும் 2 பேரும் கிரிமினல் குற்றங்களை செய்திருக்கிறார்கள், சதி செய்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அப்படி என்றால் மிக அடிப்படையான கேள்வியை இன்றைக்கு அதே தலைவர்கள் பெயராலேயே தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஊழல் இல்லாமல் இருக்கும், சொத்து குவிப்பு செய்யாது என்பதற்கு என்ன உத்தரவாதத்தை மக்களிடம் தரப்போகிறது? அடிப்படையில் உதாரணமாக லோகாயுக்தா மாதிரியான ஒரு விஷயத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு இவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரைக்கும் அத்தனை பேரையும் விசாரிக்கக்கூடிய சுயேட்சையான ஒரு அமைப்பாக லோகாயுக்தாவை பல மாநிலங்கள் நிறைவேற்றி இருக்கின்றன. தமிழ்நாடு தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்றக்கூடிய தைரியம் முதல்ல இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சிக்கு இருக்கிறது என்பது கேள்வி. இரண்டாவது, 90 96 சொத்து குவிப்பு நடந்தது என்று சொன்னால் யாரிடம் பணம் வாங்கினோம் என்று OS மணியன் அவர்கள் கேட்கிறார்கள். ரொம்ப அடிப்படையான கேள்வி. அப்படியான அந்த வருமானம் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஜெயலலிதாவோ சசிகலாவோ அந்த சொத்துக்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது, அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பதை விளக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? ரைட். நான் திரு அமைச்சர் அவர்கிட்ட அந்த விளக்கங்கள் எதையுமே வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
நான் அமைச்சர் அதுக்கு விளக்கம் அளிப்பார்னு எதிர்பார்க்கிறேன். அவருடைய வாய்ப்பு வரும்போது அவர் நிச்சயம் சொல்வாரு. நம்ம இந்த அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்தையும் வந்து எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. நான் திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நான் இடைவேளைக்கு முன்பு ரொம்ப ட்ரை பண்ண ஒரு கேள்விக்கான பதிலை பெறுவதற்கு, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல எல்லாத்திலுமே பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் வந்து பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இருசக்கர வாகனமோ மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டோ பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து அவர் இந்த திட்டம் தேவைதான் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் இப்போதைய தேவையா அப்படிங்கிற கேள்வி, அதற்கு உங்களுடைய பார்வை. அட்மினிஸ்ட்ரேஷன்லமா இதை பற்றி டிபேட் பண்ணுறோன்னு வச்சுங்க. நாங்கள் அனுபவம் இருக்குது, 37 வருஷம் கவர்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெண்களுக்கு பாதுகாப்பு மிக அவசியம், அதை பற்றி நாம் திட்டமிடல் வேண்டும், திறமையாக அதை செய்ய வேண்டும்னு பேசிட்டு அதுக்காக பெண்களுக்கு வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதையே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் ஆட்சி முறையிலையும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். உங்களுக்கு வந்து ஏழைகளுக்கு நாங்கள் வந்து மிடில் கிளாஸில் வந்து கெப்பாசிட்டி இல்லாதவங்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு பணம் உதவி செய்வோங்கிறதும் அல்லது விதவை பென்ஷனுங்கிறதும் இதையும் நம்ம பண்ணிக்கிட்டு, அதே நேரம் எல்லா பெண்களுக்கும் பணக்காரர்கள், ஏழைகள், மாணவர்கள், எல்லா மாணவிகள் எல்லாருக்குமே சரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இட் இஸ் த்ரெட்டன்ட். இது ஆல் இண்டியா பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு இதில்லை. அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதை செய்கிறீங்கிற கேள்வி சரியான கேள்வி அல்ல. இதை செய்யலாம் என்பது என்னுடைய கருத்து. அப்புறம் வந்து எலெக்ஷனில் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் பண்ணாங்களா, இப்போ உள்ளது அப்புறம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி டிபேட் வந்து சர்க்கம்ஸ்டான்சியல் டிபேட்னு சொல்லுவோம், தேவையில்லாத டிபேட். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கட்சியை மறந்து விடுங்கள். இப்போ என்ன மாதிரி ஒரு கல்ச்சரை உருவாக்கிட்டோன்னா நாம் ஏதாவது அப்பப்போ ஃப்ரீபீஸ் பண்ணி ஆகணும், ஏதாவது அப்பப்போ சலுகைகளை செய்தாக வேண்டும், அல்லது அதை ஒரு குற்றமாக சொல்லுவாங்க. இந்த அரசு வந்ததே எங்களை போல் ஏதாவது சலுகை செய்ததா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சூழல் நம்ம இருக்கிறோம். அதனால கவர்மெண்ட் இதுவும் தேவை அதுவும் தேவைன்ற பார்வை தான் பார்க்க நிச்சயமா எல்லாம் ஒண்ணா செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. ரைட். நான் அமைச்சர் மணியன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து வழங்கக்கூடிய ஊக்கத்தொகை வந்து இரட்டிப்பா உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு. அரசுடைய கவனம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மீது இருக்க வேண்டுமா, வேலை இல்லாதவர்களுக்கு ஊக்கத்தொகையை அதிகரிப்பதன் மீது இருக்க வேண்டும்? அதாவது படித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது இப்போது கிட்டத்தட்ட 100% என்கிற அளவுகோலை எட்டி கொண்டிருக்கிறது. 100% படித்துவிட்ட இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பது அரசினுடைய எண்ணம், அரசினுடைய கடமை. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வேலை தேடுகிறவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் துவங்கப்பட்டது தான் இந்த உதவித்தொகை வழங்குகிற திட்டம். இப்போது செலவினம் கூட இருக்கிறது என்கிற நோக்கத்தில் அந்த தொகையை இப்போது இரட்டிப்பாக கொடுத்திருக்கிறோம். இது கூட இன்னும் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆனால் நிதியை அறிந்து நிதிநிலைக்கு ஏற்ப இந்த அளவோடு நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். இது இன்னைக்கு நம்ம உயர்த்தி இருக்கக்கூடிய இரட்டிப்பா உயர்த்தி இருக்கக்கூடியதே எவ்வளவு கொடுக்கறோம்னா 200, 300, 400, 600. அந்த 600 ரூபாயை வச்சுக்கிட்டு அவர் தான் என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும்னா கூட 200 ரூபாய் 250 ரூபாய் தேவைப்படுது ஒரு விஷயத்துக்கு. அப்படின்னும் போது அந்த 600 ரூபாய் அவருக்கு நிஜமாவே ஒரு பெனிஃபிட்டா இருக்க போதா, இல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது பெனிஃபிட்டா இருக்க போதா? அவருக்கு வேலையே கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை, எங்களுடைய கடமை. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதிலே இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு இன்னும் அதிகமான நிதி கொடுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய ஆசை. ஆனால் பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. பல்வேறு சமூக திட்டங்கள், நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டியிருக்கு, நாட்டு நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டியிருக்கிறது, கொடுக்க வேண்டியிருக்கிறது, தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கிறது, கட்டமைப்பு வசதிகளை பெருக்க வேண்டியிருக்கிறது. இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் புதிய வரிகளை போடுவதிலே சங்கடம் இருக்கிறது. பல்வேறு கட்டணங்களை உயர்த்துவதிலே கூட சங்கடங்கள் இருக்கிறது. அரசாங்கத்துடைய கொள்கை விளக்க குறிப்புப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த வேலை இல்லாதவர்களுக்கான ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு மட்டும் 111 கோடி கடந்த 5 ஆண்டுகள்ல செலவு பண்ணிருக்கோம். இந்த 111 கோடியை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவதிலையோ, அசெட்ஸ் உருவாக்குவதிலையோ, தொழிற்சாலைகள் உருவாக்குவதிலையோ செலவழித்திருந்தா வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்குமே, நிரந்தர தீர்வு கிடைச்சிருக்குமே அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதுமா ஒரு பேஷண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர்றாருன்னா உடனடியாக ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியது அவருக்கு கடமை, அவசியம். அப்போதான் உயிரை காப்பாற்ற முடியும். இது உயிரை காப்பாற்றுகிற பணி மாதிரி. இது அவர்களுக்கு ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி இது உதவி. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் மூலம் வருது வேலை, அதுக்கப்புறம் சர்வீஸ் கமிஷன் மூலம் வருது வேலை, தனியார் கம்பெனிகள் மூலம் வருது வேலை, எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால இது நீங்க பார்க்க இந்த மாதிரி கேட்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் எய்டு அவங்களுக்கு.
ரைட். சோ இது வந்து ஒரு முதல் படி அப்படிங்கறத நீங்க முன்வைக்கிறீங்க. இந்த 500 டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். உச்சநீதிமன்றத்துடைய ஆணையின் பணி சில மாதங்களுக்கு முன்னால் நவம்பர் டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை இடுகிறது. எந்த ஹைவேலையும் இந்தியா முழுக்க லிக்கர் ஷாப்பே இருக்கக்கூடாது, மதுபான கடைகளே இருக்கக்கூடாதுன்னு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மட்டும் 2000 கடை மூடியாகணும். தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய கடைகள். அப்போ இந்த 500 கடைகள் தற்போது மூடுவதுங்கிறது உச்சநீதிமன்ற ஆணையை பின்பற்றுகிற ஒரு வழியா பார்க்கலாமே தவிர அரசாங்கத்துடைய ஒரு புது முயற்சியா பார்க்க முடியுமா? தவறு. கடைகள் வந்து ரோட்ல இருக்கிறத உள்ளர மாத்தி வச்சுங்க, தள்ளி வச்சுங்கன்னு சொல்றதுதான் அது நடவடிக்கை தவிர உச்சநீதிமன்றம் வந்து கடையை எடுத்துருக்குன்னு சொல்லல, ரோட்ல வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சோ அதை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த 2000 கடை மூடப்படாது. இல்ல, பல்வேறு இடங்களில் பள்ளிக்கூடங்கள் இல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு தூரத்தில் பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களுக்கு அப்பால் தனிமையில் கொண்டுட்டு போய், இன்னும் சொல்ல போனீங்கன்னா சுடுகாடு இருக்கிற இடத்துல கொண்டுட்டு போய் வச்சிருக்காங்க, தள்ளி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதனால அதுதான் நோக்கமே தவிர நீங்க சொல்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்காக இல்லை. நாங்க எல்லாமே எடுக்கிறோங்கிறது தான் படி. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி மொத்தமும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும்ங்கிறது என்னுடைய கொள்கை. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, காரைக்கால் எங்க இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது, கேரளாவில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. தமிழ்நாட்டை சுற்றி கடற்கரையை தவிர பாக்கி எல்லா பகுதியிலும் இருக்குது. கள்ளச்சாராயம் வந்துருது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் நம்ம மக்கள் வேற பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்கள ஒரே நேரத்தில் வந்து எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்பயே டாஸ்மாக் வரும்போது நடுக்கத்தோட வர்றான், அடிச்சாதான் நடுக்க நிக்குது. அதற்கான மறுவாழ்வு மையங்களையும் அரசாங்கம் தான் உருவாக்க வேண்டும். சைமல்டேனியஸா ரெண்டு நடக்குது. பிரச்சாரங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு சொல்றோம், பாட்டிலே எழுதியிருக்கிறோம், இது குடியை கெடுக்கும், உயிரை கெடுக்கும், கெடுத்துடும் அப்படின்னு சொல்லிருக்கிறோம். அதையும் செய்யறோம், எல்லாம் தான் செய்யறோம், குறைச்சிக்கிட்டு வர்றோம். திரு சுபவீர பாண்டியன், நீங்க குறுக்கிட. நான் இலவச திட்டங்கள் கூடாது என்று நான் சொல்லுகிறவன் இல்லை. அதை நான் இலவச திட்டம் என்கிற பெயரையே நான் குறிப்பிடுவதில்லை. அது மக்கள் நல திட்டங்கள் தான், ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் அந்த மக்கள் நல திட்டங்களை அனுபவத்தின் அடிப்படையில் அதிமுக அரசு எப்படி நிறைவேற்றி இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். ஒன்று, கிரைண்டர் மிக்சி எல்லாம் வழங்கப்பட்டது என்ன நிலையில் இருக்கிறதுன்னு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் யார் வேணாலும் கேளுங்க. அத்தனையும் இன்றைக்கு பழைய இரும்பு கடைகளில் இருக்கு, வேலை செய்யல. என்ன பிரச்சனைனா, மிக்சியும் கிரைண்டரும் இல்ல, நான் முடிச்சறேன், நீங்க சொல்லுங்க. நான் முடிச்சறேன். மிக்சியும் கிரைண்டரும் போல இல்ல, ஒரே ஒரு செகண்ட் இல்ல, மிக்சியும் கிரைண்டரும் இல்ல, சொல்றேன் இல்ல, நான் பேசுவதற்கு நீங்க நேரம் கொடுக்கணும். நீங்க பேசிட்டீங்க, நான் பேச நேரம் கொடுக்கணும். மிக்சியும் கிரைண்டரும் பழுதானால் குற்றமில்லை, ஆனால் இருசக்கர வாகனங்கள் பழுதானால் உயிருக்கே ஆபத்து. எனவே அதில் பெண்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆனால் வழங்குவதற்கே நான் மானியம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அரசு மானியம் கொடுப்பதற்கு இதெல்லாம் ஒரு வரவு செலவு திட்டங்கள், இதற்கான வருமானம் என்ன, எந்த திட்டமும் இந்த அரசிடமிருந்து வெளியிடவில்லை. நான் ஏன் ஆளுநர் உரையை சொன்னேன்னா, ஆளுநர் உரையில தான் இது நிதி தொடர்பான செய்திகள் வெளிவரும். அது வெறும் இலக்கணம் ஐயா சொல்றாங்க, இலக்கணத்திலிருந்து தான் இலக்கியம் வரும். அந்த நிதிநிலை அவங்க ஆளுநர் உரை என்பதே நிதிநிலை அறிக்கைக்கான முன்னுரை தான். நிதிநிலை அறிக்கை என்பது ஆளுநர் உரையிலிருந்து விரிவாக வருவதுதான். எனவே அது இலக்கணம் ஐயா சொல்றாங்க, இலக்கணத்திலிருந்து தான் இலக்கியம் வரணும். இலக்கணத்துக்கு தொடர்பு இல்லாமல் வர முடியாது. இரண்டாவது ஒரு செய்தியை நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் இந்த அரசு இருந்து இவ்வளவும் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருப்பது மிக குறைவாகவே தெரிகிறது என்று என்னுடைய கருத்தையை நான் பதிவு செய்கிறேன். நாளைக்கு இன்னும் 24 மணி நேரத்துல நிலைமைகள் மாறி இருக்கலாம். நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு யாரு நாங்க லஞ்சம் வாங்கணும்னு யார் சொன்னாங்க வேற யாரும் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. எந்த நபர் கொடுத்தாங்க? ராமசாமியா, குப்புசாமியா, யாரு? எல்லாம் உச்ச நீதிமன்றம் நபர் யாரு? நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றவங்க யாரு? அமைச்சர் பல யாரு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வேறு திசைக்கு போகும். ஒரு நொடி மிக்சர் கிரைண்டர் ஃபேன் வந்து கடைக்கு போயிருக்குன்னு சொல்றாரு, தவறு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக்சி கிரைண்டர் ஃபேனுங்கிறது வந்து ரிப்பேர் ஆகக்கூடியது தான், நான் இல்லைன்னு சொல்லல. பர்சன்டேஜ் என்ன, அதுவும் வந்து அதே யூனியன்ல, அதே ஒரு ஒன்றியத்தில், அதே நகரத்தில், அதே பேரூராட்சியில் ஒரு ஏஜென்ட்டை நியமிச்சு வரக்கூடிய ரிப்பேரை ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும்.
என்பதையும் இந்த திட்டத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது. ரைட். சோ அதற்கான ஒரு இதுவும் ஆப்ஷனா காணப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க முன்வைக்கிறீங்க. அந்த நீதிமன்ற பிரச்சனையை பத்தி குறிப்பிட்டீங்க. அதுலயே உங்ககிட்ட சில கேள்விகள் முன்வைக்கிறேன் திரு சுபவீர பாண்டியன். இந்த வழக்குல இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பே செல்லாது அப்படிங்கறது தான் வழக்குடைய ஒரு பிரதான கேள்வியா நாளைக்கு நீதிமன்றத்துல திமுக வைக்க இருக்கிறது. இது இந்த ஒரு விஷயத்துல சபாநாயகர் எடுத்த முடிவுல இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் மீது நீதிமன்றம் தலையிடுவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு முன்னாள் அட்வொகேட் ஜெனரலா இருந்த சோலி சராப்ஜி அவர்கள் சொல்றாரு. இது ஆளுநருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது, அதுல நீதிமன்றம் தலையிட முடியாது, நம்ம சீக்ரெட் வாக்கெடுப்பு வேணுமா வேண்டாமான்னு ஆளுநர் டிசைட் பண்ணலாம், சபாநாயகர் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மூத்த சட்ட வல்லுநரா இருக்கக்கூடிய திரு சோலி சராப்ஜி அவர்களுடைய கருத்தா இருக்கிறது. அப்போ நம்ம இந்த வழக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே பல இடங்களில் தலையிட்டிருக்கிறது உண்டு. அதாவது எப்போது பார்த்தாலும் ஒரு சிக்கல் உண்டு. யாருக்கு கூடுதல் அதிகாரம், நீதிமன்றத்துக்கா? அதுலயும் நீங்க நாடாளுமன்றத்துக்கா நீதிமன்றத்துக்கா என்று வருகிற போது அது வேறு. மாநில சட்டமன்றங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் நிற்க முடியாது. அவைத்தலைவருக்கு உள்ள உரிமை ரகசிய வாக்கெடுப்பு உண்டா இல்லையா என்பதுதானே தவிர வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட முறையே பிழையானதென்றும் தீர்மானம் ஐயா இல்லைன்னு சொல்றாங்க. அனைத்து நாளேடுகளிலும் 2 முறை என்று எல்லா நாளேடுகளிலும் வந்திருக்கிறது. இப்ப என்ன செய்தினா, நீங்க மூடிய அறைக்குள் எல்லாம் நடந்தது. எப்படி ஜெயா தொலைக்காட்சி மட்டும் படம் எடுக்கிறாங்க? நீங்க மூடிய அறை ஒன்று எல்லா ஊடகங்களும் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது எப்படி சட்டமன்றத்திலிருந்து கொடுக்கப்பட்டது? அது தொகுக்கப்பட்டது, எடிட்டட் வெர்ஷன். நீங்க அப்படியே நீங்க முழுக்க கொடுங்க, எல்லாத்தையுமே பாருங்க. எடிட்டட் வெர்ஷன் எடிட்டட் வெர்ஷனை தான் நீங்க எல்லாத்துலயும் கொடுக்குறீங்க. உள்ள இருந்து பார்த்தனாங்க, இல்ல உள்ள இருந்து நீங்க பாத்தீங்க, மக்கள் யாரும் பார்க்கல, எல்லாத்தையுமே பாருங்கற மொத்தமாவே டிவி இல்ல. அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு பக்கம் மட்டும் தான் காட்டப்படுது. டிவி கேமரா எடுக்கறவங்களே 2 கேமராமேனையும் அடிச்சு உதைச்சு தள்ளி விடுறாங்க, உடையுது. சட்டமன்றத்துல கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கவங்களே தள்ளி விடுறாங்க. மொத்தமாவே பாருங்க, மொத்தமாவே அந்த கேமராவே தள்ளின பிறகு எப்படி படம் பிடிக்கிறது? இல்ல இன்னும் சைடு அடுத்த சைடு 2 நீங்க கேக்குறது ஒரே ஒரு கேமரா தான். இது 4 கேமரா இருக்கு. ஆப்போசிட் ஒரு சைடு ஆப்போசிட் முருகன் சொல்றதுக்கு விட அவங்களே அமைச்சரே சொல்றாங்க. ஆப்போசிட் இருக்கு. அப்ப எதிர் திசையில இருக்கிற படத்துல பதிவாங்கல. அத நம்பல. உறுப்பினர் எதிர்க்கட்சி உறுப்பினர் கேமராவையும் உடைக்கறாங்க பாருங்க. இல்ல நான் வெளிப்படையா அந்த காட்சிகள் வரலையேன்னு கேக்குறேன். வேற எதுவும் இல்ல. அமைச்சர் சொல்றத நம்பாம இருக்கீங்க. இந்த டிடில தூர்தர்ஷன்ல லைவா த்ரூ அவுட் த கண்ட்ரி எல்லா அசம்பிளி பார்லிமெண்ட் பிடிக்கும் போது அதில் நம்ம தந்தி டிவி கூட அதில் வாங்கி போடுறாங்க எல்லாருக்கு. இந்த அசம்பிளிக்குள்ள நடந்ததை காட்டி மக்களுக்கு பரகட்ட போடு. எந்த கட்சிக்கு அதை மறந்துடுவோம். உறுப்பினர்கள் மீது நல்ல நம்பிக்கையே குறைந்து விடுமோ என்று நான் நினைக்கிறேன். எப்படின்னா சபாநாயகரை தள்ளி விட்டு அங்கே போய் உட்கார்றது, எந்த கட்சியாக இருந்தாலும் அது மக்கள் மத்தியில் என்ன எண்ணத்தை உருவாக்கும்னா தகராறு பண்றாங்க. ஒரு நேரடி ஒளிபரப்பு இருந்துட்டா அவர்கள் அதை தவிர்ப்பார்களோ அப்படின்ற ஒரு சொல்ல கேளுங்க ஒரு நிமிஷம். அந்த மாதிரி எண்ணம் ஏற்படுவது எந்த கட்சின்னு மறந்துருங்க, ஜனநாயகத்தின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கையை தளர்த்தும். வேற எந்த கண்ட்ரில இல்ல. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை தளர்த்துவது அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய செயல்பாடா இல்ல நேரடி ஒளிபரப்பா? என்னங்க இப்ப செயல்பாடு எனக்கு எப்படி தெரியும்? நேரடி ஒளிபரப்பு அவர்கள் அப்படி செயல்பட்டு கொண்டே இருக்கலாம், யாரும் பார்க்கவே கூடாது. இல்ல உங்க கேள்வி ஒன் சைடா கேக்குறீங்கமா? நாங்க தான் கையையும் கட்டிக்கிட்டு வாயையும் பொத்திட்டு உட்கார்ந்தோமே, எல்லா உறுப்பினரும் எப்படி கேக்குறீங்க? எதிர்க்கட்சி உறுப்பினர் சொல்லுங்க. இல்ல நான் பொதுவா பாராளுமன்றம் எல்லாமே சேர்த்து சொல்றேன். எந்த உறுப்பினர் இல்ல அத ரொம்ப பெருசுபடுத்தி அதே டிஸ்கஷன் இவர் உட்கார்ந்தாரா, அவர் மயக்கப்படுங்கிறாரா, அந்த ஒரு லேடி டேபிள் மேலே ஏறாங்களா, அதை தயவுசெய்து விட்டுருங்க, அவங்க ஏதோ உணர்ச்சி பத்தமாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அடுத்த டாபிக் போங்க. இப்போ அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு, ஃபைன், கோர்ட்டில் போய் என்ன முடிவாதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதாவது லெஜிஸ்லேச்சர் இதில் தலையிட முடியுமா கோர்ட்டுங்கிறத நம்ம பார்ப்போம். முன்னாடி அதை நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். அந்த வேடிக்கையெல்லாம் அதை விட்டுட்டு அசம்பிளியில் எம்எல்ஏகள் நடந்தது, சட்டை கிழிஞ்சது, கீழே இருந்து இழுத்தது, போலீஸ்காரன் கேப் வச்சு, இதை ரொம்ப ஓவரா டிஸ்கஸ் பண்ணி நமக்கு ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையை நாம் தளர்த்துகிறோமோ என்ற ஒரு கவலை உருவாகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை செயல்பாட மக்கள் கேள்வி கேட்க முடியாது. உங்ககிட்ட இறுதியான கருத்து நான் வரேன். திரு ஞானி அவர்களுடைய இறுதியான பார்வையை கேட்க விரும்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்க குறுக்கிட விரும்புறீங்க திரு ஞானி, யூ கேன் கோ ஹெட் சார். இல்ல மதுக்கடைகள் பற்றி பேசின போது தான் நான் குறுக்கிட விரும்பினேன். 500 மதுக்கடைகளை ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் மூடினார்.
இப்போது அடுத்து இன்னொரு 500 மதுக்கடைகளை மூடுவதாக சொல்கிறார்கள். வெறுமை இந்த மூடுவது என்பது ஒரு ஒப்பனை தான். மாறாக நமக்கு தெரிய வேண்டிய விவரம் என்பது 500 மதுக்கடைகள் விற்பனை ஆகி கொண்டிருந்த சரக்கு இப்போது மாதம் குறைந்திருக்கிறதா, அப்படினால இப்போது கொள்முதல் எவ்வளவு, விற்பனை எவ்வளவு, இந்த விவரங்களை அரசு வெளியிட வேண்டும். அது வெளியிட்டால் தான் நீங்கள் 500 மதுக்கடை மூடியதற்கு நடைமுறை பயன் என்ன என்பது தெரியும். இல்லாவிட்டால் அந்த அதே அளவு சரக்கை தான் மீதி கடைகள் மூலமாக விற்று கொண்டிருந்தால் அது என்ன பயன் இருக்கிறது? ரைட். சோ கடைகளோட எண்ணிக்கை குறைந்தாலும் விற்பனையோட இது குறைதா அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு அண்ணன் பத்திரிகையில எல்லாம் பிரபலமான அண்ணன் ஞானி அவர்கள் நாட்டில் ஒரு பெரிய பிரச்சாரத்தை எடுத்துட்டு போய் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாருன்னா குறைய போகுது. இல்ல எல்லாருமே சிவில் சொசைட்டில இருக்கிற பலரும் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயம் அது எல்லாருடைய கடமையும் அப்படின்னு பார்க்கப்படுது. அரசாங்கத்துடைய இதுல அது ஒரு அறிக்கையா வெளியிடப்படுமா, எவ்வளவு சேல்ஸ் குறைஞ்சிருக்குன்னு வெளியிடப்படுமா அப்படின்றது அவருடைய கேள்வி. அதாவது கடைகளை மூட வேண்டுங்கிறது எங்களுடைய கொள்கை. குடிக்கிறவங்களை போய் நான் சைக்கிள் எடுத்துட்டு போய் தான் குடிப்பேன். அதாவது குடிக்கிறவங்களே 2 தான் இருக்காங்கம்மா. என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான குடிகாரன் யார் தெரியுமாமா? காலையில பல்லு வாய் கழுவாம சரக்கு குடிச்சாதான் வாழ்வேன்னு நிக்கிறவங்க குடிகாரன். நிச்சயமா எத்தனை மைல் வேணாலும் போய் குடிப்பாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை எத்தனை மைல் வேணாலும் போய் குடிப்பாங்க. அதை போய் தடுக்க முடியாது. இல்ல அதற்குமே விழிப்புணர்வு அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசப்படுது. அது அனைவரும் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. சுருக்கமான இறுதியான கருத்து அனைவரையும் கேட்க விரும்புகிற திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் தொடங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்யும். அதாவது இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய பல நடவடிக்கைகளும் கேள்விக்குறிகளாக இருக்கின்றன. மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இருக்கிற அரசுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது என்பதை தேர்தல் வரைக்கும் காத்திருந்து பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு எல்லோருக்குமே அது வெளிப்படையாக தெரிகிற உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த கட்டத்தில் இவர்களுடைய, அதாவது கொறடான்னு சொல்லுகிற அவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே அவர்கள் கட்சியிலே எல்லாரும் இருந்திருக்கிறார்களான்னு கேள்வி இருக்கு. இல்லாதவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஏன் எடுக்கவில்லை? 2 கொறடா இருக்கிறாங்க. ஒரு ஆளுங்கட்சிக்கு 2 கொறடா. எனவே இது போன்ற குழப்பங்களை எல்லாம் நீதிமன்றம் தான் நாளைக்கு தீர்த்து வைக்க வேண்டும். சரியான முறையில் நீதிமன்றம் இந்த தீர்வை எடுக்கும். நாளைக்கு இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த நாட்டில் வேறு நிலைமைகள் ஏற்பட்டிருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன். ஒரு அரசாங்கத்தை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த பின்னால் அந்த அரசாங்கம் ஏதோ தவறு செய்கிறது, ஊழல் செய்கிறது, சரியாக பெண்களை கவனிக்கல, எல்லா குற்றச்சாட்டுகளையும் மேடைகளில் எதிர்க்கட்சிகள் பேசட்டும். அதற்கான பலனை அடுத்த தேர்தலில் அந்த அரசாங்கம் எதிர்கொள்ளட்டும் என்ற நடைமுறையை ஏற்றுக்கொண்டால்தான் ஜனநாயகத்தை நாம் ஒழுங்காக அமைதியாக நடத்தி செல்ல முடியும். அதை விட்டுவிட்டு எப்படியாவது இடையில புகுந்து தகராறு பண்ணி கவர்மெண்ட்டை மாத்திரன் பண்ணுற முயற்சியை கைவிடுதல் எல்லா கட்சிகளுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது என்பது என்னுடைய கருத்து. ரைட். இது தேர்தல் வரும்போது மக்கள் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்து அமைச்சர். அண்ணன் சுப வீரபாண்டியன் அவர்கள் 2 கொறடா இருக்கிறார் என்று சொன்னார். இது நான் அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ இருக்கிறது 1 கொறடா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவைத்தலைவர் பொதுக்குழுவுக்கு, செயற்குழுவுக்கு, சிறப்பு கூட்டங்களுக்கு தலைமை வகிக்கக்கூடியவர் தான். அவ்வளோதான் எங்கள் கட்சியில் அதிகாரம். திமுகவில் இருக்கிறவர் கட்சி தலைவர், அவருக்கு அதிகாரம் இருக்கலாம். ஆனால் எங்கள் கட்சியில் கிடையாது. அவர் எங்களுக்கு ஒரே கொறடா தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2 சபாநாயகர்களை ஒரே நேரத்தில் அமர வைத்து செயல்பட வைத்தது என்பதை நாடு மறந்திருக்காது, அண்ணன் மறந்துடக்கூடாது. கே ஏ மதியழகன் அவர்கள் உண்மையான சபாநாயகர், சீனிவாசன் அவர்கள் அடிஷனல் சபாநாயகர். 2 சபாநாயகர்களை ஒரு அவையில் பேச வைத்து நடைமுறைப்படுத்தி கேவலப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், சட்டையை கிழித்த எதிர்க்கட்சி சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியே போன உண்மை வெளியாகிவிட்டது. கிழித்தது யார் என்பதனால் இன்றைக்கு நாடகம் ஆடுகிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவர்கள் சட்டமன்றத்தில் நடத்திய ஜனநாயக விரோத படுகொலை எப்படிப்பட்டது என்பதை நாடு நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அச்சமே இல்லை. மக்கள் தெளிவா இருக்காங்க. அமைச்சர் அவர்கள் சொன்னதை நானும் ஏற்கிறேன். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய ஒருமித்த குரலாக அனைத்து விருந்தினர்களுடைய குரலாக இருக்கிறது. நிச்சயமாக அரசாங்கத்தின் முன் சவால்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு வறட்சியை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள் அடுத்தடுத்து தமிழகத்தை எதிர்நோக்கி இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் எல்லாம் அரசாங்கம் எப்படி கையாள போகிறது என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. மக்களிடம் ஒரு அதிருப்தி இருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் தொடர்ந்து விமர்சகர்களால் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த அதிருப்தியை அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போகிறது? செல்வி ஜெயலலிதா போன்ற ஒரு பாப்புலரான கரிஸ்மாட்டிக் லீடர்
இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள், சவால்கள் இன்னுமே பெரிதாக பார்க்கப்படுகிறது. இந்த பெரிய சவால்களை அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதை அரசுடைய செயல்பாட்டில் அடுத்தடுத்த கட்டங்களில் பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நேயர்களே, நிகழ்ச்சியில் இருந்து கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.